Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 52 part 1. ஓபன் பண்ணா நம்ம எரன் வந்து இந்த பெரிய கல்ல தூக்கிட்டு போய் கேட் அடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தான். அந்த டைம் குறுக்க வந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே சர்வே காப்ஸுங்க போட்டு பொலன்னு பொலந்து கட்டினாங்கல்ல. அந்த டைமுங்கும் போது ரெய்னர் பெர்டோல்ட் இவனு ரெண்டு பேரும் பார்த்துட்டு எரன் இப்ப தப்பான வேலையை பண்ணிட்டு இருக்கான், ஏதாச்சும் எசக புசக ஆச்சுன்னா எரன் அந்த டைட்டன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுருங்க, அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் தெரியாம போயிருமே அப்படிங்கிற மாதிரி பெர்டோல்ட் சொல்லுவானா. உடனே ரெய்னர் இருந்துட்டு அப்படின்னா வேற வழி இல்ல, என்னோட டைட்டனை இறக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாமா, ஆனா கஷ்டப்பட்டு நம்ம ஓபன் பண்ண ஹோல மூட போறாங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டா ரெய்னர் அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எரனை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. இப்படி இவனுங்க பேசினது எல்லாத்தையுமே மார்க்கோ பின்னாடி இருந்து கேட்டுருவான். கேட்டுட்டு டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ ஏன் டைட்டனை இறக்கிடுவேன்னு ரெய்னர் சொல்லிட்டு இருந்தான், எந்த ஹோலை நீங்க ஓபன் பண்ணீங்க பெர்டோல்ட் சொல்லு அப்படின்னு நோண்டி கேட்க ஆரம்பிச்சோன்ன ரெண்டு பேத்துக்குமே பீதி ஆயிரும். ஐயோ நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டானே என்ன பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பதறுவானுங்க. அதுக்கப்புறம் அட வேற ஒண்ணும் இல்லப்பா சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருந்தோமானுங்களா. மார்க்கோக்கு ஏதோ சரியில்லைன்னு மட்டும் தோணுது. என்னடா பேசுறீங்க, நீங்களாவே இல்லையே, போங்கடா வெட்டி நியாயம் பேசாம மிஷன்ல போக்கஸ் பண்ணுங்க, டைட்டன்ஸுங்க எல்லாம் இந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமா போவான். போறவன் என்ன பண்ணும், பின்னாடி திரும்பி பார்க்காம அவன் பாட்டுக்கு போகணும், இல்ல வேற ஏதாச்சும் சமாளிச்சாச்சு போகணும். அதை விட்டுட்டு போற போக்குல ஒரு மாதிரி லுக் விட்டு போவான். அது அவனுக்கு டவுட் ஆயிரும். போறப்ப என்ன தெரியுமா யோசிச்சுட்டு போவான், இப்போ எரன் வந்து டைட்டனா மாறிட்டான் அப்படின்னா ஹியூமன்ஸால டைட்டனா மாற முடியுங்கிற விஷயமே அப்பதான் அவங்களுக்கே தெரியும். அதே நேரம் அந்த செவுத்த உடைச்ச கொலோசல் டைட்டன் திடீர்னு வந்துட்டு திடீர்னு காணாம போயிருச்சு. அது வந்ததுக்கும் தடயம் இல்ல, போனதுக்கும் தடயம் இல்ல அப்படின்னா அதுவும் ஹியூமனா. அப்படி அது ஒரு வேளை உண்மையா இருந்துச்சுன்னா அந்த எனிமி டைட்டன் கண்டிப்பா ஹியூமன்ஸா இவங்க ஆட்களுக்குள்ள ஒரு ஆளா தான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்படின்னா இவனுங்க பேசுறத வச்சு பார்த்தா அது இவனுங்களா இருக்குமோன்னு சொல்லிட்டு திரும்புவான். அப்போ ரெய்னர் பாஞ்சு வந்து அவனை ஒரே அமுக்கிடுவான். ரெய்னர் விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத, நீ ஜோக் தானே பண்ற அப்படிம்பா. மார்க்கோ நீ செம கிளவர் மார்க்கோ, உன்னை இப்படியே விட்டா நாங்க மாட்டிக்குவோம் பானா. அவன் கத்த ட்ரை பண்ணுவான், வாயை பொத்திக்குவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆனி அங்க வருவா. வந்தவகிட்ட ஆனி எனக்கு ஹெல்ப் பண்ணு, ரெய்னரும் பெர்டோல்ட்டும் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவ காப்பாத்துவான்னு பார்த்தா ரெய்னர் இருந்துட்டு நாங்க பேசிட்டு இருந்ததை இவன் கேட்டுட்டான், அதனால இனிமேட்டு இவனை உயிரோட விடக்கூடாதும்பா. அவ கேட்டுட்டு என்னடா நீங்க சீரியஸா இவனை கொல்லணுமா அப்படின்ட்டு ஷாக் ஆவா. ஏன்னா அவளுக்கு கூட இருக்கவங்களே கொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அந்நேரம் பார்த்து இவங்களை நோக்கி ஒரு டைட்டன் வந்துகிட்டு இருக்குமா. உடனே ரெய்னர் ஆனி கிட்ட மார்க்கோவோட 3D மேனுவர் கியரை எடுத்துரு அப்படின்னு உடனே அவ நான் ஏன் பண்ணணும்பா. ரெய்னர் கடுப்பாயிருவான். ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் உயிரை பணைய வச்சு கோனியை நீ காப்பாத்தினியா இல்லையா, எதுக்கு அந்த மாதிரி பண்ண, நம்மளோட டியூட்டி அதுவா, இவங்க கூட சேரல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும்னா ஒழுங்கு மரியாதையா இவங்க இருக்க கியரை கழட்டு, அப்பதான் உன்னைய நம்புவோம். உங்க அப்பா உனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்காக யாச்சும் நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும், இது உனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ், இதுல ப்ரூவ் பண்ணு அப்படி இப்படின்னு அவளை பிரஷருக்கு தள்ளிக்கிட்டு இருப்பான். அவ பயங்கரமா நடுங்கிட்டு இருப்பான். அந்த டைம் டைட்டன் வேற பக்கத்துல வந்துருமா. ரெய்னர் சீக்கிரமா நமக்கு டைம் இல்ல அப்படின்னு உடனே ரெய்னர் ஆனின்னு கத்துவான். உடனே அவளும் வேற வழி இல்லாம பயந்து நடுங்கிக்கிட்டே அவன் இருக்க கியர்ஸ கழட்டி எடுத்துருவான். அவன் உடனே பயங்கரமா லுக்கூட்டு இதுதான் நம்மள வாரியரா மாத்துது அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவான். அவளும் அங்க கழட்டி எடுத்துருவான்னு வைங்க. அப்பதான் மார்க்கோக்கு ஒரு விஷயமே புரியுது, எல்லா டைட்டன்ஸையுமே குரூப்பா வர வைக்கிறதுக்கு தான் இவங்க இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்னு. இங்க கியரை புடுங்கி பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ள வீசிட்டு அவங்க 3 பேரும் அங்க இருந்து எஸ்கேப். மார்க்கோ படுத்து கிடந்து கதறி அழுதுட்டு இருப்பான். ஏன்டா இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு. ஆனா அந்த லூசு பைய உடனே அந்த வீட்டுக்குள்ள குதிச்சிருந்தாலோ இல்ல விழுந்தடிச்சு சந்து புந்தெல்லாம் ஓடி இருந்தா கூட பரவாயில்ல, அந்த டைட்டன் சிக்காம ஏதாச்சும் தப்பிக்கிறதுக்கு ஒரு 50% ஆச்சு சான்ஸ் கிடைச்சிருக்கும். படுத்து கிடந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கதறி அழுதுட்டு இருப்பான். வந்த டைட்டன் அவனை புடிச்சு நசுக்கி பிழிஞ்சு ஜூஸ் ஆக்கி வாயில போட்டு நல்லா தின்றும். இதை லைவா பார்த்துட்டு இவங்களே மிரண்டு போயிருவாங்க. ஆனி எல்லாம் கதறி அழுவா. அப்போ ரெய்னர் பார்த்துட்டு அவனும் அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சில அப்படி ஒரு பீதி அப்படியே நடுங்கிக்கிட்டே சொல்லுவான், ஏன் மார்க்கோ இப்படி செத்து போனான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அப்படியே நடுங்குவான். அதான் நம்ம பையன் அன்னியன் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பானே, ஒருத்தன் வாரியர் இன்னொருத்தன் அம்பி, அதுதான் நடந்திருக்குது. சோ மார்க்கோவை கொன்னதே இவங்க தான். கேட்டா மார்க்கோ செத்து போயிட்டான், எப்படி செத்தான்னு தெரியல அப்படி செத்தான்னு தெரியலன்னு ஒரே கதை, என்ன நடிப்பு. சரி அப்படியே அங்க கட் பண்ணி இவங்க 3 பேரும் அந்த வால்ல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண மேட்டரை காட்டுவாங்க. அதாவது நம்ம ஆளுங்க கேட் எல்லாத்தையுமே சீல் பண்ணணும்னு வர்றதுக்கு முன்னாடி அப்ப அவனுக்கு ஆனிய பத்தி தான் பேசிட்டு இருப்பானுங்க. எப்படியும் அவளை புடிச்சு வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பஞ்சாயத்து வந்த ஆரம்பத்துல இருந்தே இவங்கள மாதிரி பவர்ஸ் இருக்க ஆளுங்க தான் அவங்க ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு மாத்தி பேசிக்குவானுங்க. ஆனா அவனுக்கு எப்படியாச்சும் ஆனிய காப்பாத்தணும். இங்க இவன் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், இவன் சொன்ன
சொன்னதான் அவங்க கேட்கணும்னு. அதுக்காக தான் இவங்க 2 பேத்துக்குமே சண்டை நடந்திருக்கும். அதனால இப்ப அவன் சொல்றத கேட்கணும். இந்த ஒரு டைம் தான் ரெய்னருக்கு சான்ஸ் கொடுப்பானாமா. இந்த டைம் அவன் மட்டும் தோத்துட்டான், அதுக்கப்புறம் உனக்கு பதிலா நான் வேற வாரியரை சூஸ் பண்ணிக்குவேன், நீ ஆர்மர்டு டைட்டன் இல்ல, உனக்கு பதிலா வேற ஒருத்தனை மாத்திருவேன்பா. அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானே பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போதைக்கு இவங்க கோஆர்டினேட்டை எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணி ஹிஸ்டரியில இருக்க இந்த ஒரு கர்ஸை எப்படியாச்சும் முடிவுக்கு கொண்டு வரணும். அதுவும் நம்ம தான் அதை முடிச்சு வைக்கணும், அதுவும் நம்ம இறங்கி பண்ணாதான் அது முடியுங்கிற மாதிரி சொன்ன உடனே பெர்டோல்ட் இருந்துட்டு சரி ஓகே, நாங்க ஆனிய பத்தி முடிஞ்ச அளவுக்கு திங்க் பண்ணாம இந்த வேலையை பண்ணி முடிக்கிறோம். எங்களை தவிர இனிமேட்டு இந்த நரகத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது, இங்கேயே முடிவு கட்டுவோன்னு மார்க்கோ நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனை சாகடிச்சிட்டானுங்கல்ல. அந்த டைம் வார் சீஃப்னு யாரோ இவங்களை கூப்பிடுற சவுண்டு வேற யாரும் இல்ல, அந்த குவாட் டைட்டன் தான். அதுதான் வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எனிமி ட்ரூப் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் மவுண்டன் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு. அப்படின்னா எர்வின் கெஸ் பண்ணது கரெக்டா போச்சுல்ல. இதுதான் இன்ஃபார்ம் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் தான் 3 பேரும் சேர்ஸ் எல்லாம் அடிச்சு கிளாஸ்ல காஃபியா என்ன கருமமோ தெரியல அதை குடிச்சிருப்பானுங்க. இதை இங்கேயே முடிப்போம், அதுவும் பக்காவா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சூடு பண்ணி குடிச்ச அந்த ஐட்டத்தை எல்லாத்தையுமே கீழே தட்டி விட்டுட்டு வேகமா கிளம்பி இருப்பாங்க. ரெய்னர் என்ன சொல்லுவான், இந்த டைம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க வேண்டாம், செப்பரேட்டா பிரிஞ்சிருவோம். என்னோட சிக்னலுக்காண்டி நீ வெயிட் பண்ண வேண்டாம், உனக்கு எப்போ என்ன தோணுதோ அதை நீ தாராளமா பண்ணலாம். சொல்ல போனா எங்க எல்லாத்த விட நீ தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு, இங்கேயே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முடிக்கணும், ஆனிய காப்பாத்த போறோம்னு நினைச்சிட்டு இந்த வேலையை பண்ணு அப்படிம்பானா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்பா, அவளை யாராச்சும் அரக்க பறக்க அடிச்சு புடிச்சு போய் காப்பாத்தனா கண்டிப்பா அவ கண்ணுக்கு அவங்க பிரின்ஸா தான் தெரிவாங்க. ஏன் நீ அவளுக்கு அப்படித்தான் தெரியுவ. அதே மாதிரிதான் கிறிஸ்டாவையும் நம்ம காப்பாத்த போறோம், என்ன ஆனாலும் சரி நம்ம 2 பேரும் அவங்க 2 பேத்தையும் காப்பாத்தணும். யுமிருக்கு நம்ம கிறிஸ்டாவை காப்பாத்துவோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசிட்டு ஆளுக்கு ஒரு சைடா கிளம்புவானுங்க. இப்ப என்னன்னா அங்க ரெய்னர் மட்டும் தான் டைட்டனா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா பெர்டோல்ட்னு மாறல, அவன் அவனோட சிக்னலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ ஓகே தானா, ஏதாச்சும் சிக்னல் குடுன்ட்டு பயந்துகிட்டு இருப்பான். ஆனா அவனை தான் அங்க பொலந்துட்டாயிலே, அப்படியே பேன் இருப்பான். சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், ஆர்மர்டு டைட்டனே காலி, இனிமேட்டு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. இந்த லூசுகளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம். அவனை பீஸா வெட்டி தள்ளிட்டு அடுத்த வேலையை பாக்குறத விட்டுட்டு 2 குண்டை போட்டதுக்கு பேன் உட்காந்துட்டான்னு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அவன் மறுபடியும் ஹீலாய் வந்தானா என்ன பண்ணுவாங்க, உன்னால் தாண்டா ஏகப்பட்ட பஞ்சாயத்தாச்சு, நீ தாண்டா உண்மையான வில்லன் அப்படி இப்படின்னு ஜீன் எல்லாம் பயங்கரமா டயலாக் அடிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் ஷாஷாவும் கோனியும் உட்கார்ந்து கதறி கதறி அழுவாங்க. என்னதான் ரெய்னர் இப்ப வில்லனா மாறினாலும் இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தான், அதனால அவனை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஜீனு சட்டையை புடிச்சு ஏன்டா அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க, அவன் பண்ண வேலைக்கு நம்ம அவனை கொண்டிருக்கோம், அவ்வளவுதான், வாயை மூடிட்டு இருக்கடான்னு கத்திட்டு இருப்பான். அதே நேரம் யாரும் அப்படியே ஷாக்ல இருப்பான். ஆஞ்சி தான், டேய் என்னடா சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இது இன்னும் முடியல, இன்னொரு ரவுண்ட் அடிக்கணும், ரெடி ஆகுங்கம்பா. அந்த டைம் அர்மின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு மிகாசா ஒன்னும் கவலைப்படாதேம்பா, நம்மளுக்கு அவங்க கூட நெகோசியேட் பண்ண கூட சான்ஸ் கிடைக்கல, என்ன பண்றது, இவங்க கிட்ட முழு இன்ஃபர்மேஷனும் இல்ல, இவனுங்க ஏன் இப்படி பண்றானுங்க எதுக்கு பண்றானுங்கன்னு கேப்சர் பண்ணி விசாரிச்சாவாச்சு பேச வைக்கலாம், அதுவும் முடியாது இல்ல, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெய்னரோட ஆர்மர்டு டைட்டன் ஆன்னு ஒரு கத்தும் பாருங்க. அப்படி அது கத்துறத பார்த்துட்டு எல்லாரும் மறந்துருவாங்க, ஏன் திடீர்னு இப்படி கத்துதுன்னு. லெவியுமே இங்க ஷாக்ல இருப்பான். அப்பதான் பெர்டோல்ட் எங்க இருக்கான்னு காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த குவாட் டைட்டன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பேரலுக்குள்ள தான் இருக்கான். சிக்னல் கிடைச்சிருச்சு, நான் ரெடின்னு அந்த பேரல டைட்டா புடிச்சுக்குவான். அந்த பீஸ்ட் டைட்டன் தூக்கிட்டு வீசுமா, அது நேரா ரெய்னர் எங்க இருக்கானோ அந்த இடத்தை நோக்கி தான் வரும். காஞ்சி இருந்துட்டு இது இன்னும் சாகல, இதோட மொத்த பாடியை நம்ம பீஸா செதற வச்சிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அர்மினி எதுக்கு இவன் கத்தனா, பெர்டோல்ட்டுக்கு ஏதாச்சும் சிக்னலா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மேல அந்த பேரல் அப்படியே பறந்து வரும். உடனே அவன் தெளிவா சொல்லிடுவான், இனிமேட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ரெய்னரை விட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும், ஏன்னா அந்த பேரல்ல வந்துகிட்டு இருக்குது கொலோசல் டைட்டன், இதே இடத்துல நம்ம இப்படியே நின்னுட்டு இருந்தோம்னா அது வெடிச்சு நம்ம செத்து போயிருவோம், வாங்க போலான்னு சொல்லிட்டு கையில கிடைச்சு அடிச்சு முடிச்சு நொறுக்கி வச்சிருந்த ஆர்மர்டு டைட்டனை விட்டுட்டு போவாங்க. அவன் கத்திட்டே வருவான், ரெய்னர் உன்னை காப்பாத்த நான் வந்துகிட்டு இருக்கேன்டான்னு. அவனாச்சும் பரவாயில்ல, சைஸ் கொஞ்சம் கம்மியா இருப்பான், நம்மளுக்கு வளைச்சு வச்சு அடிச்சாங்க, இனி இவனை வச்சுட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் படாத பாடு பட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.